வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். நீங்கள் சென்னையில் பெஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்காண்டி ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் இப்படிலாம் கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ என்னென்ன டாபிக்ஸில் இருந்துலாம் கண்டக்ட் பண்ணுறோம், எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 to 3 டேஸ்லேருந்து 5 டேஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரை வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்கான சர்டிஃபிகேட் அது எல்லாமே இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷின் லேர்னிங், பைத்தான், ஆர் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி வந்து C++, .NET, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரிலேட்டடாகவும் அண்ட் வெப் டிசைனிங் அண்ட் IoT அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங், எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டொமைன்ஸ்லேயும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே வந்து இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் ஃபார்ம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க ஆஃபீஸ் நம்பர்லேருந்து வந்து கால் பண்ணி உங்களுக்கு என்கொயரி பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இல்லைனாலும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து .NET அப்படின்ற இன்டர்ன்ஷிப் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் கம்பைலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ப்ரோக்ராமிங்ஸ் அப்படின்ற இந்த C# ஆன்லைன் கம்பைலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா C# மட்டும் இல்லை, C++ எல்லாமே இருக்கும். இப்போ C# அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். .NETல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த C# ஒரு லாங்குவேஜை வச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் console.writeline அப்படின்றதான் நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ யூஸிங் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸ் தான் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் இது எல்லாமே இந்த கிளாஸில் தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ console.writeline C# இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பேராமீட்டருக்குள்ளே ஸ்ட்ரிங்கில், அதாவது டபுள் கொஸ்டினாக ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இங்கே தான் வந்து நான் காஷிவ் இன்ஃபோடெக்கில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரொடக்ஷன் அது எல்லாமே சொல்லி தந்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி C# ரன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு .NET ரிலேட்டடாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.